ஓபிஎஸும் கூட எடப்பாடிக்கு ஒரு காலக்கெடு விதிச்சிருக்காரு. டிசம்பர் 15 வரைக்கும் நான் பொறுத்திருந்து பார்ப்பேன், இல்லைன்னா தனி கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பெல்லாம் வந்திருக்குது. தனி கட்சி அப்படிங்கிறது தொடங்கினா அது இன்னும் எடப்பாடிக்கு ஒரு பலவீனம் ஆகுமா? எத்தனை தனி கட்சிங்க தொடங்குவீங்க? தினகரே ஒரு கட்சி, சசிகலா ஒரு கட்சி, பழனிசாமி ஒரு கட்சி, செங்கோட்டையும் புது கட்சிக்கு போயிட்டாரு. இப்போ கேசி பழனிசாமி எங்கே இருக்காருன்னு தெரியல, பூலேந்தி எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு அண்ணன் பன்னீர்செல்வம் வந்து இன்னொரு கட்சி தொடங்கினாருக்கு. என்ன மக்கள் எங்கே போக? இது எப்படி ரசிக்கும் தன்மையாக இருக்காது? நீங்கள் சொன்னது போல அதிமுக அப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அப்படியே செதறி கிடக்கு. இதை ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக தான் எங்கள் விருப்பம் அப்படிங்கிறது தானே பாஜக அடிக்கடி சொல்லிட்டு இருக்குது. இன்னுமே சொல்கிறேன், ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் கூட திமுக கூட்டணி பலமான கூட்டணி, கொள்கை கூட்டணி. அண்ணன் தளபதி செஞ்ச சேவைகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இந்த கூட்டணி தான் வெற்றியை பெறும். இல்லை, இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாம். இப்போ வந்து டிடிவி தினகரன் இருக்காரு, இந்த பக்கம் ஓபிஎஸ் இருக்காரு, இவங்க எல்லாம் கூட விஜய் பக்கமே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மெகா கூட்டணியாக உருவெடுத்துச்சுன்னா அது திமுகவுக்கு சவாலாக மாறுமா? எப்படி மாறும்? தினகரனவே எடுத்துக்கங்க. நீங்கள் ஜெயிலில் அவரை வந்து ரெட்டலைக்கு பணம் கொடுத்தாருன்னு 60 கோடி கொடுத்தாருன்னு சொல்லி திகார் ஜெயிலில் 2 மாதம் அடைச்சாங்க. அப்போ பேசின பேச்சு பிஜேபியை வாழ்நாளில் சாகுற வரைக்கும் நான் பிஜேபி கூட பக்கம் போக மாட்டேன்டார். 18 எம்எல்ஏக்கள் 18 படிக்கு சமம்ண்டார். 18 எம்எல்ஏக்களும் கூட இல்லை இப்போ, ரைட்டா? அப்புறம் பிஜேபி அழகான கட்சி அப்படின்ட்டு கூட்டணி போனார். போயிட்டு பேசும்போதெல்லாம் அதிமுகவில் எல்லாம் ஒன்றிணைன்னு பேசிட்டு பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நான் அங்கே இருக்க மாட்டேன்ட்டு தேசிய கூட்டணியிலேருந்து வெளியே வரீங்க. இது எப்படி? இப்போ நீங்கள் போய் விஜயில் சேர்ந்தாப்புல என்ன நடக்கும்? உன் கட்சியில் இருக்கிறவே உங்களை நம்ப மாட்டான்.